டேனியல் பாலாஜி அவர்கள் இறந்துவிட்டார் என்ற செய்தி கேட்டவுடன் நான் ஆளாத துயரத்தில் ஆழ்ந்துவிட்டேன். இந்த சினிமா நடிப்பில் அவர்களுடைய வித்தியாசமான நடிப்பு எல்லா மக்களாலும் இளைஞர்களாலும் இழுக்கப்பட்ட நடிப்பு. டேனியல் பாலாஜி என்ற பேர் என்னன்னா நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் நினைச்சுக்கிட்டாங்க. ஒரு ஆன்மீகத்தினுடைய செம்மல் என்றால் நான் டேனியல் பாலாஜி தான் சொல்லுவேன். கடந்த காலங்களில் ஒரு சீரியல் நடிச்சிருந்தார் காட்ஃபாதர்னு. அந்த சீரியல் அனைத்து செய்தி டிவி சேனல்லையும் ஒளிபரப்ப கூடாதுன்னு தடை விதித்தாங்க. அந்த நேரத்தில் அவர்கிட்ட அண்ணா இது எப்படி நான் ஹேண்டில் பண்றது, இந்த சீரியல்ல நான் ஒரு தவறான கஞ்சா அடிக்கிற மாதிரி ஒரு தவறான செயல்கள் இருக்கிற மாதிரி ஒரு நபரா என்னை காட்டுவாங்க. அதற்கப்புறமா நான் திருந்தி ஒரு சுவாமியாராக மாறுவேன், அதுதான் இந்த படம். ஆனால் என்ன இந்த படம் நடிக்க கூடாதுன்னு நிறைய பிரச்சனை வருது அப்படின்னாரு. நீங்க அதெல்லாம் யோசனை பண்ணாதம்மா, எங்களுடைய டைரக்டர் சொன்னாரு, ப்ரொடியூசர் சொன்னாரு, அதன்படி நடித்தேன்னு சொல்லுங்க. வேற எந்த விதமா மாற்று கருத்து சொல்லாதீங்க. நீங்க வழக்கு பதிவு பண்ண நீங்க தைரியமா கோவையா எங்க வேணாலும் போங்க, எங்களுடைய நண்பர்களை நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொன்னேன். அந்த சீரியலானது டிவியில ஒளிபரப்பவே படவில்லை. சொல்ல போனா அவருடைய சேவை இந்த தேசத்திற்கு நிறைய தேவைப்பட்டது. ஆவடியில் பாத்தீங்கன்னா தன்னுடைய சொந்த பணத்துல 2 கோடி ரூபாய்க்கு மேல போட்டு அவ்வளவு பெரிய அம்மன் ஆலயத்தை வித்தியாசமா கருங்கல்லாலேயே அமைத்து தமிழகத்தில் அது மாதிரி யாருமே வடிவமைத்திருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஆலயத்தை அவர் கட்டி முடித்து சிறப்பாக கும்பாபிஷேகம் பண்ணாரு. நீங்க அந்த ஆலயத்தை போய் பாத்தீங்கன்னா தமிழகத்திலேயே ஒரு வித்தியாசமா இருக்கு அந்த ஆலயம். அது மட்டுமல்ல, நீங்க பாத்தீங்கன்னா குரோம்பேட்டையில சானட்டோரியம் பக்கத்தில் பச்சைமலை சிவன் கோயில் ஒரு கோயில் இருக்கு. 10 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து அந்த ஆலயத்து மேல வருவாரு, அந்த பகுதியெல்லாம் சுற்றி பார்ப்பாரு. இந்த ஆலயம் தமிழகத்தில் பட்டி தொட்டி எல்லாம் பார்க்கணும், இந்த ஆலயத்தை பத்தி இந்த தேசம் முழுவதும் பேசப்படணும்னு சொல்லிட்டு அந்த ஆலயத்தை புனரமைக்கிறதுக்காக நிறைய பணி செய்யணும்னு தொடர்ந்து என்கிட்ட பேசுவாரு. ஆவடியை விட மிக சிறப்பாக இந்த கருங்கலான சிலைய கோயிலாக இந்த கோயிலை பிரம்மாண்டமா உருவாக்கணும்னு சொன்னாரு. பாழடைந்த இடமாக இருந்த இடத்த இமயமலை அந்த வட மாநிலங்களில் உள்ள பெரிய பெரிய சுவாமியார்களை எல்லாம் அழைத்து வந்து யாகங்கள் செய்து இந்த ஆலயம் விரைவிலே புனரமைக்கப்பட வேண்டும் என்று நிறைய பணிகள் செய்தார். அவரை போன்ற ஒரு ஆன்மீகவாதி இந்த தேசத்திலே நாங்கள் இழந்ததை மிக வருத்தமா நினைக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.